ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் பிராங்க்ஸ்டர் சூர்யா பேசுகிறேன். நம்ம பிராங்க்ஸ்டர் சூர்யா யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அம்மா நல்லா தூங்கிட்டு இருந்த டைமாக பார்த்து வேறு லெவலில் ஒரு ப்ராங்க் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ சும்மா வேறு லெவல் ஃபன்னாக வந்திருக்கு. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னம்மா? ஆமாம், எல்லார் வீட்லேயும் இருக்குது. நம்ம வீட்டில் மட்டும் கரண்ட் போயிடுச்சு, என்னன்னு தெரில. ஆமாம், ம், எல்லார் வீட்லேயும் இருக்குது. நம்ம வீட்டில் மட்டும் இல்லை. இந்த இதுலாம் டிவி ஓடுது. ஆ, ஏன் நம்ம வீட்டுல மட்டும் இல்ல? என்ன கேட்டால் எனக்கு என்ன தெரியும்? மா, ஃபியூஸை பிடிங்கிட்டு போயிட்டு இருக்காங்கம்மா. பீஸ் பிடிங்கிருக்காங்களா? இதோ பாருங்க, அது இருந்தால் தானே கரண்ட்டே வரும். எதுக்கு தெரியலையே, இருங்க ஈபிக்கு ஃபோன் பண்ணி கேட்பான். அவருங்க எதுக்கு ஃபியூஸை பிடிங்கிட்டு போனாங்க தெரியலையப்பா. ஹலோ, அண்ணா ஜவஹர் ஸ்ட்ரீட்லேருந்து பேசுகிறேண்ணா. ஆமாம்ண்ணா. இல்லை, ஃபியூஸை பிடிங்கிட்டு போயிட்டுருக்காங்க வீட்டிலேருந்து. வீடு ஃபுல்லாக கரண்ட்டே இல்லை. கரண்ட்டு பில் கட்டலையா? இல்லையா, நான் கட்டிட்டோமே, கரெக்டாக தானே கட்டிகிட்ருக்கோம். எக்ஸ்ட்ரா கரண்ட்டு பில்லா? ஓ சரி, கரண்ட்டு பில் தானே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் கட்டிக்கிறோம், நீங்கள் ஆள் அனுப்பிச்சி விடுங்க. ஃபியூஸை கொடுத்து விடுங்க. சரிண்ணா. என்னப்பா? ஏதோ கரண்ட் பில் வந்திருக்கான். லாஸ்ட் டேட் முடிஞ்சு 3 நாள் ஆகுதான். கட்டலை அப்படின்ட்டு ஃபியூஸை பிடிங்கிட்டு போயிட்டாங்களாம். எல்லாமே கரெக்டாக தானே கட்டிட்டு இருக்கோம். நீங்கள் எதனா மிஸ் பண்ணிட்டீங்களா? இல்லையப்பா, கரெக்டா தானேப்பா 2 மாசத்துக்கு ஒருக்கா கட்டிக்கிட்டு இருக்கோம். சரி, நீங்கள் போங்க, நான் வந்தாங்கன்னா கூப்பிட்றேன். ஏன் நம்ம வீட்டுல மட்டும் பிடிங்கிட்டு போயிருக்காங்க? என்ன கேட்டால் எனக்கு என்னமா தெரியும்? என்ன சொன்னாங்க இப்போ? அதான் வராங்களாம், ஃபியூஸ் கொடுத்து விட சொல்லியிருக்கேன், எடுத்துகிட்டு வராங்களாம். அது எப்படிப்பா வீட்டுல வந்து கேட்காம செய்யாம அவங்க வீட்டுக்கு கட்டிட்டு போறாங்க? டேட்டு முடிஞ்சு 3 நாள் ஆகுதாம்மா, லாஸ்ட் டேட்டு. நம்ம கட்டலையா? ஆமாம், எக்ஸ்ட்ரா பில்லு தான் வந்திருக்கான். என்னன்னு தெரில, அதான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். நேரில் வந்தாங்கன்னா தெரியும் என்னன்னு. ஆமாண்ணா. இந்த ஈபிலேருந்து வந்திருக்காங்க பாருங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க. கரண்ட் பில் கட்டிங்களா? கட்டியாச்சுண்ணா. எவ்வளவு கட்டினீங்க? என்ன ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய் கட்டியிருப்போம். அது வெறும் டெபாசிட் மட்டும்தான். பில்ல ஃபர்ஸ்ட் பார்த்து கட்டுங்க. பில் எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி
தெரியலையேப்பா. எவ்வளோண்ணா பில்லு செக் பண்ணி பாரு ஃபர்ஸ்ட். பில்லு? 700 800 நாங்க எப்ப அவ்வளவுதாப்பா கட்டுவோம். வெறும் டெபாசிட் மட்டுமா? 17,000 சில்லற வந்திருக்கு இந்த வாட்டி. 17,000 சில்லறியா? ஆமா ஏப்பா அவ்வளவு? மீட்டர் ஏதாவது சரியில்லையா? அம்மா நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்கம்மா. கரண்ட் பில் எப்படி சும்மா காட்டும் மீட்டர்லாம்? நீங்க அவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்க. நாங்க அந்த அளவுக்கு என்னப்பா நாங்க யூஸ் பண்ண போறோம்? நாங்க அந்த அளவுக்கு ஒயர் போடலையே. வழக்கமா எவ்வளவு கட்டுவீங்க? 700 800 தான்ப்பா வரும். டெபாசிட் எவ்வளவு வருதுமா? நீங்க யூனிட் எவ்வளவு ஓட்டிருக்கீங்க? 2000 யூனிட் ஓட்டிருக்கீங்க. அந்த அளவுக்கு எதுவுமே நாங்க போடலையேப்பா. எதுவுமே உங்க பேர் தான் வந்திருக்கு. கரண்ட் பில் கட்டாதனால தான் வந்து புடிங்க போறோம். இல்ல நீங்க வேற யாராவது மாத்தி கேத்தி பாருங்கப்பா. வேற அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு உள்ளது வந்து எங்களுக்கு மாத்திட்டீங்களோ என்னவோ. நீங்க தான் என்கிட்ட சொல்லி செக் பண்ணி பாக்கணும். வீட்ல வேற ஏதாவது புதுசா எதனா வாங்குனீங்களா? எதனா போட்டீங்களா? ஏசி எதனா மாட்டிருக்கீங்களா? ஆமா ஆமா பின்ன ஏசி மாட்டிருக்கீங்களா? ஏசி போட்டுருக்குமே. ஆமாம்மா, ஏசினால தான் கரண்ட் அதிகமாக ஏசினா வந்துடும். அது அவ்வளவு வரும். ஆமாம்மா. என்ன டன் வாங்கி மாட்டிருக்கீங்க? 1.5 டன் ஏசினா? பின்ன என்னதுப்பா டன்னுனா? 1.5 டன்னா கொஞ்சம் பெரிய ஏசி, கரண்ட் பில் அதிகமாக போகுமா? பில் கட்டினாதாம்மா ஃபீஸ் போடுவோம். அதுக்கு அப்ப இவ்வளவு காசு வரும்? 17,000. தெரியலையே, வந்திருக்கும். நீங்க போய் ஃபர்ஸ்ட் கழட்டிடு. வேணாம் எதை கழட்டு? ஏசில வேணாம் பண்ண நமக்கு தேவை. அதனால பார்க்காதடா. இப்போ எப்படியோ பில்லு வந்துருச்சுல, இப்போ நமக்கு பில்லு கட்டி தான் ஆகணும். ஆத்தாடி கரண்ட் பில் 17,000மாடா. சரி, நான் எங்கள் அப்பா கிட்ட பேசிட்டு நான் வரேன். ஐபி வந்து கட்டிடுறேன். பாரு. சரிண்ணா. மேல இருக்கிற மெயின் வரையும் புடிங்க விட்டு போயிடுவோம். ஐயோ, சரிண்ணா சரி. கட்டினா ஃபீஸ் தருவேன். ஏன்டா இத்தனை மாசமா எவ்வளோடா கட்டுவோம்? எவ்வளோ கட்டும்? என்ன கேட்டா நானா கட்டுறேன். ஒன்று 700 800 தான் வரும். அதுக்கு மேல எல்லாம் வராது. இன்னும் அநியாயத்துக்கூட 17,000 ஏசி போட்டா ஏன்டா ஒரு அளவே இல்லாம எப்படா கரண்ட் பில் இப்படி 17,000 வரும்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நானா கரண்ட் விட்டுறேன் எல்லா வீட்டுக்கும். எல்லா வீட்டுக்கு நீ கரண்ட் விட மாட்டேங்குது. மீட்டர் தான் ஏதோ கோளாறு ஆயிருக்கும். கோளாறுலாம் நம்ம 1.5 டன் ஏசியில் வந்திருக்கும். அறிவு கட்டணே அவ்வளோலாம் வராது. இந்த நம்ம தெரிஞ்ச இப்படி கடையில வந்து டிஃபன் எல்லாம் வாங்குறாங்களே, அவங்க வீட்டுல எல்லாம் போட்டுருக்காங்க 2000 3000 தான் வரும்னு சொல்லுவாங்க. 17,000 வராது கரண்ட் பில். அது சின்ன ஏசிமா, இது பெரிய ஏசி, 1.5 டன் ஏசி. அது என்னடா 1.5 டன் 2 டன்னு? 1.5 டன்னா எப்படி சொல்றது, இந்த பெரிய பெரிய மால்ல எல்லாம் போடுறாங்கல்ல, பெரிய பெரிய கம்பெனிலாம் அந்த ஏசி. ஸோ அந்த கம்பெனிக்கு வர கரண்ட் பில்லு நமக்கு வரும். அத்தாடி அதுக்குன்னு 17,000மா? நான் என்ன பண்றது, வந்திருக்கு. நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத. அதை காட்டிட்டு ஒண்ணு வேணாம். இப்பெல்லாம் கழட்ட முடியும்? எப்படி கழட்ட முடியும்? ஐயா அதெல்லாம் முடியாது. இப்போ இவ்வளோ நீங்க தானே தூங்குனீங்க ஏசி போட்டு, நீங்க கட்டுங்க போய். ஆனா உனக்கு இருக்கிற திமிரு யாருக்கு இருக்காது? உன்னை நான் வாங்க சொன்னா? உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண தான் நான் வாங்கினேன். கட்டுங்க கரண்ட் பில்லு. சர்ப்ரைஸ் வேணா கப்ரைஸ் வேணா எனக்கு. அதை கலட்டு. எப்பா இந்த அளவுக்கு கரண்ட் பில் கட்டுறதுக்கு இங்க வீட்டுல ஒண்ணும் வருமானம் வரல. நீ கழட்டிடு. கழட்டலாம் முடியாதுமா, லூஸ்மா பேசிட்டு இருக்காதம்மா. நானும் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேனா? சும்மா தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். போய் கரண்ட் பில் கட்டுவாமா, எல்லாம் கரண்ட்டும் வராது ஒன்றும் வராதான். என்னம்மா 1 ரூபாய் 2 ரூபாவா? அதான் சொன்னாங்களே 17,000 சொல்றாங்க. ஒரு 1000 ரூபாய் இப்போ ஏசி மட்டும்னால ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் வருதுன்னா கூட சரி பரவாயில்லன்னு நினைக்கலாம். 17,000 கட்டுவா கரண்ட் பில் போய். எனக்கு என்னமா தெரியும்? இத்தனை வருஷத்துல இவ்வளவு கரண்ட் பில் நான் கேட்டதே இல்லடா. பாருங்க, அப்ப நம்ம தான் உலக வரலாற்றின் முதன்முறையாக இவ்வளவு பெரிய கரண்ட் பில் கட்ட போறோம். எதுக்கு? ஏசி மாட்டினதுக்கு. நம்ம கட்ட மாட்டோம். நீ ஏசி வேணா வெங்காயம் வேணா நீ கரண்ட் போயிருன்ற. லூஸ்மா பேசிட்டு இருக்காம. இப்ப ஏசி இருக்கனால தான் குளுக்குளுன்னு தூங்க முடியுது. ஒன்னும் குளுக்குளுனே வேணாம். அந்த ஃபேனே நமக்கு போதும். போ. தேவையில்லாத வேலை பார்க்காத சுரே. எனக்கு ரொம்ப கெட்ட கோவம் வரும். இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? கரண்ட் பில் யாருக்கு இவ்வளவு காசு கட்டுறது? உங்க அப்பா இருக்க, நீ சொல்லி பாரு. நல்லா சாத்துவாரு. அப்பா ஒரு மாதிரி கட்டிட்டு வர சொல்லுங்க. எந்த நோட்டு வச்சிருக்காரு அவர் கட்டு இருக்க? 2000 ரூபாய் நோட்டா இருக்கா? சில்லறை மாத்திரவா? 2000 5000 நோட்டா இருக்கு சொல்லு. கட்டி எடுத்து சாத்து. 5000 ரூபாய் நோட்லாம் கள்ள நோட்டுமா? நீ லூசு தானே. 1 ரூபாய் கூட கிடையாது அவருக்கு. இப்ப கரண்டே இல்லாம என்ன பண்றது வீட்டுக்குள்ள? ஐயோ கடுப்பா இருக்கு. தேவையில்லாத வேலை பார்க்கறானே இந்த பையன். எதுக்கு தான் பண்ணுது தெரியல எனக்கு. ஏன் நாள் பண்ணுது பாரு. எல்லாரும் வீட்டுல கரண்ட் இருக்கு, இங்க கரண்ட் இல்லாம ஆக்கி வச்சிருக்கு. தேவையான ஏசி எல்லாம் இப்போ. உங்களுக்கு நல்லது பண்ணாலும் தப்பு, நல்லது பண்ணலனாலும் தப்பு. நீ நல்லது பண்ற நல்லது பண்ணலன்னு சொல்ல. ஆனா கம்மியானது வருதுன்னு சொன்னா பரவாயில்ல. சொல்லு இவ்வளவா வரும் நம்மளுக்கு. ஒரு எப்பயும் ஒரு 1000 2000 சொன்னா கூட அதுவே அதிகம் தான். அதுக்கும் புடிச்சு 17,000 கரண்ட் பில்லு. ஆத்தாடி
சரி போய் தூங்குங்க. தூங்கலையா? எங்க தூங்குறது? இந்த கரண்ட் இல்லாம லைட் இல்லாம ஒண்ணு இல்லாம எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. போ. அளவு வந்துச்சு. சரி அப்ப நான் கரண்ட் பில் கட்டிட்டு ஃபியூஸ் வாங்கிட்டு வரேன். இருங்க. காசு வச்சிருக்கியா? எவ்வளோ? 17 ரூபாய் தானே? 17 ரூபாயா? 17,000 ரூபாய் சொன்னாங்க. காசு கிடைச்சா இல்லையா உனக்கு? என்கிட்ட 17 ரூபாய் இருக்கு. அதை மட்டும் கட்டிட்டு வரேன். மிச்சத்தை நீங்க கட்டிக்கோங்க. மிச்சத்தை நீங்க கட்டிக்கோமா? அப்பா வருமா அப்படியே கட்டிட்டு வர சொல்லுங்க. இபி ஆஃபீஸ்ல அப்பா வரும்போது இபி ஆஃபீஸ்ல கட்டிட்டு வர சொல்லுங்க. நான்லாம் சொன்னா திட்டுவாங்கம்மா. உங்களுக்கு எல்லாம் போய் ஏசி போட்டேன் பாருமா. ஒரு வீட்டு செலவு மாசத்துக்கு 17,000 வராதுடா. சரிங்க வெளில போயிட்டாரு. இருமா வரமா. A few moments later. ஷபா மா இங்க வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். காசு கட்டிட்டியா? காசுலாம் ஒன்றும் கட்டல. வந்துருச்சா? வந்துச்சுடா. போய் லைட்லாம் போடுங்க. இந்தா போகுது. அவ்வளோதான். ஆமா காசு கட்டாம கொடுத்தாங்களா? காசு கட்டாம எப்படி கொடுப்பான்? எவ்வளவு? 17,000 கட்டுனா? ஏசிலாம் ஒர்க் ஆகுதா? பார்த்துட்டீங்களா? நான் பார்க்கல, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அது பிரச்சனை இல்லை. உள்ள இன்வெர்டர் ஏசி இருக்கு. ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். மெழுகுவத்தியாவது ஏற்றலாம்னு பார்த்தேன். போனேன் இபி ஆஃபீஸ் போனால் 17,000 சில்லரை போட்டான் பில்லு. அப்படியே வைங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹார்ட்வேர் கடைக்கு போனேன். அங்கே போயிட்டு ஃபியூஸ் மட்டும் எவ்வளோன்னு கேட்டேன். 17 ரூபாய் சொன்னான். 17 ரூபாய் என்கிட்ட இந்த சில்லறையை கொடுத்து ஃபியூஸ் மட்டும் வாங்கிட்டு நான் அவனே போட்டேன். திட்டுவாங்க தான். பார்த்துக்கலாம். தெரியாதவங்க போட்டு வச்சுக்கலாம். சப்போஸ் யாராவது வந்தாங்கன்னா பிடிங்கி நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். அவங்க போனதுக்கப்புறம் திருப்பி மாட்டி நம்ம இந்த மாதிரி கரண்ட் வர வச்சுக்கலாம். இதில் என்னமா பிரச்சனை? நம்ம கரண்ட் இல்லைல்ல, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கரண்ட்டு. நல்ல வாயில் எனக்கு ஏதாவது வந்துட போகுதுடா. தேவையான பிரச்சனை எதுதான் இருக்கு பாரு எனக்கு. இதில் என்னமா பிரச்சனை? ஏதோ வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்கடா. இப்ப ஏன் வாங்கி போட்டீங்கன்னு நீயே கத்தி கத்தி காட்டி கொடுத்துறாதம்மா. அம்மா இதே இருமா. ஏசி போட்டு தூங்கலாம் வாமா. சண்டை வரும்டா. என்ன சண்டை வரும்? யாருக்கும் தெரியாது. இப்போ நம்ம கரண்ட் பில் கட்டுறோம் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. வந்து கேட்க மாட்டாங்களா? அதான் வந்து போயிட்டாருல்ல, இதுக்கப்புறம் வர மாட்டாங்க. திருப்பி வந்து செக் பண்ணி பாப்பாங்க. எப்போ வருவாங்க? எப்போ வருவாங்க யாருக்கு தெரியும்? அதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட போகுது. பிரச்சனை இல்லை. இருட்டா வரமாட்டாங்க. இதோட நாளைக்கு தான் வருவாங்க. நாளைக்கு வரும்போது பிடிக்கலாம். ஐயோ வெளியில வந்து பாத்துட்டு போனாங்கன்னு வச்சுக்கேன். நாளைக்கு ஏதாவது பண்ணி மீட்டர் போய் காட்டிட்டு போயிடுவாங்க. அப்புறம் கரண்டே இல்லாம தான் கிடப்பாங்க. லைன் அதையும் வாங்கிக்கலாம். மீட்டர் பாக்ஸே வாங்கிடுவோம். மூஞ்ச குத்திடுறேன். கரண்ட் பில் கட்டுற காசுக்கு மீட்டர் பாக்ஸே வாங்கி வச்சிடலாமா நம்ம? நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதடா. ஃபர்ஸ்ட் இந்த ஏசியை கழட்டிடுடா. கழட்டி என்ன பண்ண சொல்றீங்க? கடையில கொடுத்துரு. வேணாம். எவ்வளவு தெரியுமா அந்த ஏசி? 48,000 ரூபாய். ஜிஎஸ்டிலாம் போட்டு 55,000 ரூபாய் வந்தது. அதுக்கு அதை கழட்டிடுன்றீங்க ஈஸியா? 3 மாசத்துக்கு கரண்ட் பில் 55,000 வந்துரும். இப்படி 17,000 கட்டினா நான் ஏன் கட்ட போறேன்? அதான் ஃபியூஸ் இந்த மாதிரி வாங்கி வந்து மாட்டிட்டேன். சரி கட்டுறேன். எல்லாம் கேட்டு விட்டுருவேன். வச்சுக்கிட்டேன். கரண்ட் ஆஃபீஸ்ல இருந்து வந்தா தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு என்ன வேடிக்கை வச்சிருக்கேன். நான் தூங்குறேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் கேட்டுட்டே இருக்கேன். என்னடா பதில் சொல்லாம போயிட்டு இருக்க? என்னம்மா சொல்லலாம்? நீ அங்க இருந்து வாங்கிட்டு வந்தே, இங்க இருந்து வாங்கிட்டு வந்தியா? ஹார்ட்வேர் கடையில இருந்து வாங்கிட்டு வந்தேன். கரண்ட் ரோட்ல இருந்து வாங்கிட்டு வரலையாடா? ஸோ அங்கே போனால் பில்லு கட்ட சொல்கிறாமா? எத்தனை வாட்டிமா சொல்கிறது உங்களுக்கு? யாரும் வரல. ஜூஸ் இருக்கா? ஒரு ஃப்ரிட்ஜில் ஜூஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு வெங்காயம் இல்லை. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு ஃபர்ஸ்ட். கரண்ட் பில் கட்டிட்டு அது வாங்கிட்டு வந்தியா இல்ல கடையில இருந்து வாங்கிட்டு வந்தியா? கடையில இருந்து வாங்கிட்டு வந்தேன். எத்தனை வாட்டி சொல்றது? கடையில இருந்து யார் வாங்கிட்டு சொன்னது? யார் சொல்லணும்? எனக்கே நாலேஜ் இருக்குல்ல, நானே வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ தேவையில்லாத பிரச்சனை இல்லாம பயிடுத்து வைப்பாங்க போல இருக்கு எனக்கு. வந்து செக் பண்ணா மீட்டரே கலட்டிட்டு போயிடுவாங்கடா. சரி சும்மா 9 புலம்பிட்டே இருக்காமா. போய் தூங்குமா போமா. நான் போன
ஆளுங்க வர சொல்லி காட்டு. அம்மா யாரும் எதுவும் பண்ணலம்மா, இது நான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நானா கலட்டினம்மா சும்மா. என்னது போர் அடிச்சு அதனால சும்மா கழட்டி கழட்டி விளையாடிட்டு இருந்தேன். போய் தூங்குங்க போங்க. என்னத்த காட்டு காட்டு விளையாடுறீங்க? ஃபியூஸு. மாமா பீஸ் விளையாட வச்சு காட்டுனியா? அறிவு கட்டவனே காலையில போய் விளையாடுவாங்களா? அம்மா இல்ல விளையாடுங்க. மெயின் ஆஃப் பண்ணிட்டு தான் கழட்டணும். உங்கள்கிட்ட குத்துன வச்சுக்க ரத்தம் வந்துடும். நான் வெளியே சாயந்தரம் தானே படுத்திருந்தேன். அதுதான் எனக்கு போர் அடிச்சது. நீங்க மட்டும் நல்லா தூங்குறீங்க ஏசியில், நான் என்ன பண்றது? நீ போய் தூங்கு. உன்னை யார் வேணாங்க? யார் வேணாங்க? தூக்கம் தான் தூங்குறதுக்கு. மூஞ்சுக்கு ஓரக்கடை பாரு, திமிரு பிடிச்சது. அதுக்கு கரண்ட்ல போய் கை வச்சு விளையாடுவியா? அம்மா, கரண்ட்ல கை வச்சு விளையாடுவியா? மெயின் ஆஃப் பண்ணிட்டா கரண்ட் வராதுமா. எதுக்கு எந்த இது பண்றானே? தேவையானத வர நமக்கு கொமெண்ட்ல குத்தி போடுறா ராஸ்கல். திமிரு பிடிச்சது. பிள்ளை ஓரக்கடை பாரு. நான் என்ன வேணும் 17 இது நீ தான சொன்ன 15000 மாமா பொய்யா சொல்ற? பா 17000 நானே உட்கார்ந்து பக்கம் வாய் போட்டுச்சு எனக்கு. நீ உட்கார்ந்து கதவை சாத்திட்டு ஏசியை போடுமா, எல்லாம் ஏசிலாம் வெளில போயிடும். ஐயோ நான் பேன போடுறேன் என் ஏசி என்ன போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பிராங்க்ஸ்டர் சூர்யா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பிராங்க்ஸ்டர் சூர்யா ஷார்ட்ஸ் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.